அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் போட்டித் தேர்வுக்கான எக்ஸாம் எழுதுபவர்கள் ஆன்லைனில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவை, எந்தெந்த டாக்குமெண்ட் நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணணுன்றதில் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அந்த சந்தேகத்திற்கு ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோ அமையும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கடுத்து டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், இல்லைனா டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், இல்லைனா டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன், இந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாங்க, அப்லோட் பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 4 years கோர்ஸ் இருக்கும். இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா யூஜி டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட், அதுக்கு அடுத்தது அதுக்குரிய கன்சால்டேட் மார்க் ஷீட் பண்ணலாம். இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் பண்ணலாம். மஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சர்டிஃபிகேட் பேப்பர் 1 கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பிஎஸ்டிஎம், நம்ம தமிழ் வழியில் முடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட், நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியாக இருந்ததுன்னா அதற்குரிய சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம என்ன பண்ணணுங்க, அப்ளை பண்ணணும். அடுத்தது டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட், அடுத்தது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், என்ஓசி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. அடுத்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் எங்கே லாஸ்ட்டாக ஸ்டடி பண்ணிங்களோ அங்கே தான் நீங்கள் அது பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட் தான் வாங்கணும். ஓகேங்களா, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. அடுத்தது கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கெசட்டட் ஆஃபீஸர், ஓகேங்களா, அதை வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சர்டிஃபிகேட் மட்டும், அதாவது என்னன்னா 10th 12th டிடிஎடு டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிஎன்டிடி சர்டிஃபிகேட்டு, இது ஸ்டடி. இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா விடோ சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட்டு, ஸோ அடுத்து டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம். ஸோ இதெல்லாம் நம்ம நாட் நெசசரி. ஆனால் நீங்கள் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது நம்முடைய முன்னுரிமைக்கானது. அடுத்தது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நம்ம எங்கே முடித்தோமோ அதுதான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். பொறுமையாக நிதானித்து பண்ணுங்கள். எல்லா சர்டிஃபிகேட்டும் பதட்டம் இல்லாமல் எடுத்துகிட்டு போங்க. கம்ப்யூட்டர் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பதட்டப்படாதீங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க.